கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது மே 2026ஆம் ஆண்டிற்குரிய நடப்பு செய்தியில் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரிங்களா, நடப்பு செய்திகள் எல்லா போட்டித் தேர்வுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. சரிங்களா, ஏன்னா சப்ஜெக்ட், ஸ்ட்ராட்டஜிக்கு, நடப்பு செய்திகள் 3 லிங்க் பண்ணி ஒரே கேள்வியில் கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. அதனால மக்களே நல்லா நடப்பு செய்தியில் படிச்சுக்கோங்க. சப்ஜெக்ட்லையும் ஸ்கோர் பண்ணலாம், நடப்பு செய்தியில் நம்ம ஸ்கோர் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜிகளையும் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு தேவையான எல்லா சிறப்பம்சங்களையும் நடப்பு செய்தியில் நம்ம சூப்பராக தொகுத்து வழங்குறோம். ரிவிஷனுக்காக நடுவில் ஒரு சில கேள்விகளும் நம்ம கேட்கறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? மே 2026ஆம் ஆண்டிற்கு நடப்பு செய்தியில தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பேர் பாருங்க, தலைப்பு மழை எச்சரிக்கை நிறங்கள். சரிங்களா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெய்னி சீசன் வந்துச்சுனாலே சரியா ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட், கிரீன் அலர்ட்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா என்னங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். போட்டித் தேர்வுகளுக்கு இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, பாருங்க மழை எச்சரிக்கை நிறங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரால் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு மையத்தினால், இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, அவங்க தான் அந்த மழையின் தீவிரத்தன்மை உணர்த்தவும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அவங்களை பாதுகாக்குவதற்கு தான் இந்த அலர்ட் வந்து விடப்படுகிறது. சரிங்களா, அது என்னன்னு சொல்லி பாருங்க. மழைப்பொழிவின் 4 நிலைகள், அந்த ஒரு 4 கலர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரீன். இந்த கிரீன் அலர்ட் கொடுத்தாங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் பெரிய அளவில் மக்களுக்கு ஏற்படாது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து ஆரஞ்சு அலர்ட் பார்த்தீங்கன்னா தயாராக இருங்க, பெரிய லெவலில் ஒரு ரெயின்ஃபால் இருக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து முக்கியமானது ரெட் அலர்ட். சரியா, உடனடி நடவடிக்கை தேவை. பெரிய லெவலில் ரெயின்ஃபால் இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும், வீட்டுக்குள்ள தண்ணி வரலாம், நிலச்சரிவு ஏற்படலாம், அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் விடுப்பாங்க. அதுக்கு தானே பேரு சிவப்பு அலர்ட் சொல்ல, ரெட் அலர்ட் மறந்துடாது. சரிங்களா, ஓகே. இது வந்துட்டு காமனா சொல்றது. இனிமே நம்ம பார்க்க போறது எவ்வளவு ரெயின்ஃபால் இருந்தா அது கிரீன் அலர்ட், ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் சொல்லி பார்க்கலாமா? பாருங்க, 24 மணி நேரத்தில் 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு ரெயின்ஃபால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. பாருங்க, அது வந்து பச்சை அறிக்கை சார் கிரீன் அலர்ட்டா இருந்தது அப்படின்னா லேசான அல்லது மிதமான மழைப்பொழிவு. சரியா, அளவுல பார்க்கும்போது 64.4 மில்லிமீட்டருக்கும் குறைவான ரெயின்ஃபால் இருக்கிறதுக்கு அடுத்த 24 மணி நேரத்தில் சான்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து கிரீன் அலர்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க எல்லோ அலர்ட். சரிங்களா, மஞ்சள் அலர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலம் 64.5 மில்லிமீட்டர்ல இருந்து 115.5 மில்லிமீட்டர் வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைப்பொழிவு இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஐஎம்டி மக்களுக்கு உணர்த்துறாங்க. ஓகேவா. அடுத்து ஆரஞ்சு அலர்ட். ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ப்ரிப்பேர்ட்னு அர்த்தம். சரிங்களா, மிக கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலம் 115.6 மில்லிமீட்டர்ல இருந்து 204.4 மில்லிமீட்டர் வரைக்கும் அதிக அளவு ரெயின்ஃபால் இருக்கும். இதன் மூலம் ஃப்ளட் அலர்ட், சரியா, வெள்ள அபாயம், பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது ரெட் அலர்ட். சார் டேக் ஆக்ஷன், எல்லாரும் எல்லாத்துக்கும் நீங்க வந்து ரெடியா இருங்க, எப்படிலாம் நடக்கலாம் அப்படிங்கிற மீனிங்ல சொல்றாங்க. சரியா, அதிக கனமழை பெய்யும் சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலம் 4.5 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக பயங்கரமா ரெயின்ஃபால் இருக்குன்னு சொல்றாங்க. மிக மோசமான வானிலை காணப்படும், வெளியே யாரும் வந்து வர வேண்டாம் அப்படி சொல்லிட்டு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்க முன்னாடியே ரெடி பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஐஎம்டி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் மூலமாக ரெட் அலர்ட் மூலமாக. சரி, இது எல்லாமே தெரிஞ்சுக்குமா, அந்த ரெயின்ஃபால் எவ்வளவுங்கிறது தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்த செய்தி பாருங்க, நிதி ஆயோக் மறுசீரமைப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், போன எபிசோட்ல பார்த்திருப்போம். அகைன் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு எக்ஸ்ட்ரா கூடுதல் ஒரு சில செய்திகள் இருக்குது, அதனால இதை நம்ம விட வேண்டாம். பாருங்க, நிதி அமைப்பு. சரி, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. சரியா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்று அழைக்கப்படும் நிதி அமைப்பு திட்டக்குழுக்கு மாற்றாக ஜனவரி 1, 2015 உருவாக்கப்பட்டது. இது மத்திய அரசின் சிந்தனை களஞ்சியம், திங்க் டேங்க் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறது. மத்திய அரசுக்கு ஆலோசனை மட்டும் தான் வழங்குவாங்க, ஆர்டர் போட மாட்டாங்க, கட்டளையிடும் அதிகாரம் கிடையாது. இதற்கு எப்பவுமே யார் தான் தலைவர் பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள். பிரதமர் அவர்கள் நிதி ஆயோக் அமைப்பின் எக்ஸ் அபிஷியோ சேர்மனா இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பதவி வழி தலைவராக இருப்பாங்க. சரி, பிரதமரா யார் இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா பதவி வழி தலைவராக இருப்பாங்க, அதனாலதான் அந்த பெயர் சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதமர் அவர்கள் நிதி ஆயோக் அமைப்பின் பெயர் அளவு தலைவர், நாமினல் ஹெட்னு சொல்லுவாங்க. சரியா, உண்மையான தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அமைப்பின் துணைத் தலைவர். சரிங்களா, விட்டுறாதீங்க. இந்த நிதி ஆயோக் அமைப்பை மத்திய அரசானது சமீபத்தில் மறுசீரமைப்பு செஞ்சிருக்கிறாங்க. தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தொடர்வார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதன்படி அதாவது புதுசாக என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா புதிய துணைத் தலைவராக அசோக் குமார் லகிரி அவர்கள் பிரதமரால் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வார்த்தை முக்கியம், யார் நியமனம் செய்யறான்னு சொல்லி கேட்கலாம். சரி, அப்பாயிண்டட் பை பிரைம் மினிஸ்டர் ஒன்லி. ஓகேவா. அதே மாதிரி சுமன் பெரி அவர்களுக்கு பதிலாக தான் அசோக் குமார் அவர்கள் புதிய துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த அசோக் குமார் அவர்கள் தான் இனிமே நிதி ஆயோக்கின் சரியா செயல் தலைவர், நிர்வாக தலைவர், துணைத் தலைவர் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேவா.
அடுத்து உண்மையான தலைவர், அந்த பயணம் விட்டுறக்கூடாது. ஓகேவா? இந்த அசோக் லஹிரி அவர்கள் மேற்கு வங்க பாஜக எம்எல்ஏ. ஓகேவா? ரொம்ப முக்கியமானவங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராகவும் பணியாற்றியவர். இவர் 15வது நிதி ஆணையத்தின் உறுப்பினராகவும் இருந்துள்ளார். சரி, ஃபினான்ஸ் கமிஷன்ல 15th ஃபினான்ஸ் கமிஷனோட மெம்பராகவும் இருந்திருக்கிறாங்க அசோக் குமார் லஹிரி அவர்கள். மறக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற என்ன முக்கியமான பொறுப்புல இருந்தாங்க அப்படியும் சேர்த்து கேள்வி கேட்கலாம், விட்டுறாதீங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி, அந்த நிதி ஆயோக் அமைப்பின் முக்கியமான நோக்கம் 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான மூலோபாய வரைபடத்தை செயல்படுத்துதல் மற்றும் கொள்கை முடிவுகளில் புதுமையை புகுத்துதல். சரி, திட்டங்களை கண்காணித்து அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குற ஒரு தலைமை அமைப்பு தான் என்ன அமைப்பு? நிதி ஆயோக் அமைப்பு. சரிங்களா? பகுதி நேர உறுப்பினர்கள் அதிகபட்சம் 2 பேர் இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள் அல்லது ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். சரிங்களா? அடுத்து பதவி வழி உறுப்பினர்கள், சரி, எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ். சரிங்களா? யார் அப்படி பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள ஒரு 4 பேர். சரிங்களா? பதவி வழி உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பதவி தலைமை நிர்வாக அதிகாரி. இந்திய அரசின் செயலாளர் அந்தஸ்தில் உள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஆயோக் அமைப்பின் சிஓ இருப்பாங்க. மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். சரி, தற்போது நிதி ஆயோக் அமைப்பின் சிஓ அந்த பதவியில் இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி. சரியா? நிதி சிப்பர். சரி, நிதி சிப்பர் அவர்கள் தான் தற்போது நிதி ஆயோக்கோட சிஇஓ. மறக்காதீங்க. அப்போ நிதி ஆயோக் அப்படின்னா தலைவர், பிரதமர், துணைத் தலைவர். இப்போ யார் பார்த்தீங்கன்னா அசோக் குமார் லஹிரி அவர்கள். சிஇஓ யார் பார்த்தீங்கன்னா நிதி சிப்பர். மறக்காதீங்க. சரிங்களாமா? ஓகே, இதுல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? நிதி ஆயோக் அமைப்பின் முதல் தலைவர் யார்? நிதி ஆயோக் அமைப்பின் முதல் துணைத் தலைவர் யார்? நிதி ஆயோக் அமைப்பின் முதல் சிஇஓ யார்? இதற்கான பதில்களை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கை மாதிரி நினைச்சிட்டு பதில் சொல்லுங்க. முடிஞ்சா வரிசைப்படுத்துங்க. சரிங்களா? யாரு ஃபர்ஸ்ட் முதல் தலைவர், 2வது தலைவர், 3வது தலைவர், யாரு முதல் துணைத் தலைவர், 2வது, 3வது, அதே மாதிரி சிஓவும் ஃபர்ஸ்ட் யாரு, செகண்ட் யாரு, தேர்ட் யாரு, இப்போ யாரு அப்படிங்கிறத வரிசைப்படுத்த சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ரிவிஷனுக்கு. சரியாமா? அடுத்து நிதி ஆயோக்கோட நிர்வாக குழு, இந்த கவர்னிங் கவுன்சில்ல யாரெல்லாம் இருப்பான் அப்படின்னா அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள். இது தவிர யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர். இது தவிரல, அதாவது முதலமைச்சர் இருப்பாங்க, அவங்க இல்லைன்னா அந்த பகுதியில் இருக்கிற யூனியன் துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க. சரிங்களா? இந்த யூனியன் பிரதேசங்கள் துணைநிலை ஆளுநர்கள் யாரை சேர்க்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அண்ட் டெல்லியை சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா புதுச்சேரி மற்றும் டெல்லியில ஆல்ரெடி யார் வந்தாச்சு? முதலமைச்சர் அந்த நிர்வாக குழுவின் உறுப்பினர் வந்ததுனால இங்க துணைநிலை ஆளுநருக்கு வேலை இல்லை. எங்க? புதுச்சேரியிலும் டெல்லியிலும். மறக்காதீங்க. சரியாமா? இதுதான் நிதி ஆயோக் தொடர்பான ஒரு சின்ன குறிப்பு, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, தமிழ்நாடுடன் தொடர்புடைய ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. 3வது ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு பணி தொடக்கம். சரி, நீலகிரி தார் என்பது தமிழ்நாடு அரசின் மாநில விலங்கு. இது தொடர்பான 3வது ஒரு கணக்கெடுப்பு ரீசெண்டா தொடங்கி இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. சரியா? தமிழக அரசின் நீலகிரி வரையாடு திட்டத்தின் கீழ் ஏப்ரல் 24 முதல் 27, 2026 வரை 3வது ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு பணி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில், சில வெஸ்டர்ன் காட்ஸ்ல இந்த கணக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க. ஏன்னா அங்கதான் இது அதிக அளவு காணப்படுகிறது. இது யாருடைய ஒத்துழைப்புடன் இணைந்துன்னு பார்த்தீங்கன்னா கேரள வனத்துறை. ஏன்னா நம்மளுடைய பார்டர்ல கேரளா இருக்குல்ல, அதனால கேரளா வனத்துறை இணைந்து தான் இந்த கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. 3வது கணக்கெடுப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. பரப்பளவு எங்க இருந்து எங்க வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெற்கே கன்னியாகுமரி முதல் வடக்கே கூடலூர் வரை உள்ள முக்கிய மலைப்பகுதிகள் மற்றும் 3100 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் ஆய்வு செய்யப்படுகிறது. இதுல ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நீலகிரி வரையாடு தொடர்பான அந்த கணக்கெடுப்புல ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறை மற்றும் வருடை. என்ன பேரு? வருடை அப்படிங்கிற பேர்ல ஒரு செயலியும் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் தான் அந்த டேட்டாஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ண போறாங்க. சரிங்களா? முக்கியத்துவம் கடந்த 24ஆம் ஆண்டில் 1031 வரையாடுகளும் 2025ஆம் ஆண்டில் 1303 வரையாடுகளும் கண்டறியப்பட்டது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா 2024, 25 கம்பேர் பண்ணும்போது அந்த வரையாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. ஓகேவா? அடுத்து தொடர்ந்து பாருங்க தொடர்புடைய செய்திகள். நீலகிரி வரையாடு தினம். சரி, நீலகிரி தாருக்கான ஒரு ஸ்பெஷல் டேவை தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. தமிழகத்தில் முதல் நீலகிரி வரையாடு தினம் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதியில் கொண்டாடப்பட்டது. எதுக்கு இந்த அக்டோபர் 7 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியா புகழ்பெற்ற ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர், மேற்கு தொடர்ச்சி மலைகளை நிறைய முக்கியமான கணக்கெடுப்புகளை நடத்திய இஆர்சி தேவிதார் அவர்களின் பிறந்த நாள் அக்டோபர் 7ஆம் தேதி. அதை முன்னிட்டு தான் இந்த அக்டோபர் 7 நீலகிரி தார் தினமாக இந்திய தமிழ்நாடு அரசினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறை கொண்டாடப்பட்ட வருஷம் 2023. சரியா? வனவிலங்கு ஆர்வலர் இஆர்சி தேவிதார் 1963ஆம் ஆண்டு முதல் வரையாடு கணக்கெடுப்பை மேற்கொண்டார். சரிங்களா? அதே மாதிரி
நீலகிரி வரையாடிற்கான ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, 2023 ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபர் 7 அப்படிங்கிறது நீலகிரி வரையாடிற்கான தினம். அதற்கான ஸ்கீம் தொடங்கினது எப்பன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, 2023 மறக்காதீங்க. சரியாமா? அடுத்து போலாமா? இன்னொரு கூடுதல் செய்தி வேணா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நீலகிரி வரையாடு திட்டம், நீலகிரி வரையாடு தினம்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு இருக்குது. IUCN சொல்லுவாங்க. சரியா? இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், இயற்கையை பாதுகாக்கிற சர்வதேச அமைப்பு சுவிட்சர்லாந்துல இருக்குது. இந்த அமைப்பு தான் நீலகிரி வரையாட அழிந்து வரும் பட்டியலில் சேர்த்துட்டாங்க. எப்பா அவனுடைய மாநில விலங்கு சீக்கிரமா ஒண்ணுமே இல்லாம போக போகுது, கொஞ்சம் பார்த்து அலர்ட்டா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுனால நீலகிரி வரையாடை பாதுகாப்பதற்கு தான் நீலகிரி வரையாடு தினம் அக்டோபர் 7 அதற்கான திட்டம் அக்டோபர் 12 தொடங்கினாங்க. ரெண்டுமே எந்த வருஷம்? 2023 மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்கம்மா. இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டுக்கான வன்பொருள்கள். ஓகேவா? வன்பொருள் சாஃப்ட்வேர் கிடையாது, ஹார்ட்வேர். ஓகே, இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் விக்ரம் எஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விக்ரம் எஸ் நவம்பர் 2022 வெற்றிகரமாக ஏவப்பட்டது. ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட அந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் இந்த ராக்கெட் வந்து உருவாக்கியிருந்தாங்க. இந்த ஸ்கைரூட் விண்வெளி நிறுவனத்தினால் விண்ணில் ஏவப்பட உள்ள ஸ்கை ரூட்ல, அதாவது விக்ரம் எஸ் அப்படிங்கிற ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் விண்வெளி தரைப்பகுதியிலேருந்து, அதாவது ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து விண்வெளிக்கு அனுப்புனாங்க. அது போயிட்டு அப்படியே வந்தது. விக்ரம் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் முறைப்படி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விக்ரம் 1 தான் பூமியோட அந்த ஆர்பிட்டரை சுற்றி வரப்போகுது. இந்த ராக்கெட்டிற்கு ஓகேவா பாருங்க, விக்ரம் 1 எனப்படும் புவி வட்ட பாதைக்கு அனுப்பப்பட உள்ள இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டுக்கான வன்பொருட்களை ஏற்றி சென்ற லாரியை தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, விக்ரம் 1 ராக்கெட்டு, ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் ராக்கெட்டோட பேரு. ஃபர்ஸ்ட் விக்ரம் எஸ், அடுத்து முறைப்படி ஆர்பிட்டர் சுத்திட்டு வர்றதுக்கு என்ன பேரு? விக்ரம் 1 ராக்கெட். சரிங்களா? ஓகே, இந்த விக்ரம் எஸ் விக்ரம் 1 ராக்கெட் ஆனது ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து வெற்றிகரமாக விரைவில் அனுப்பப்பட உள்ளது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து எழுதிக்கோங்க, உலக செவிலியர் தினம். பொதுவாக நிறைய போட்டித் தேர்வுகளை கேட்கக்கூடியது. மே மாதத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் டே. சரி, இன்டர்நேஷனல் நர்சஸ் டே. சரியா? பாருங்க, லேடி வித் லேம்ப் அப்படி சொல்லுவாங்கல்ல, கை விளக்கு ஏந்திய காரிகைன்னு சொல்லுவாங்க முன்னாடி. இப்போ ரீசனா பார்த்தீங்கன்னா விளக்கு ஏந்திய சீமாட்டி என்று அழைக்கப்படும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் பிறந்த நாள் மே 12. அவர் பிறந்த வருஷம் 1820. சரியா? அதாவது ஒரு நர்ஸா இருந்துகிட்டு இந்த போர்க்காலத்தில் வீரர்களுக்கு சிறப்பான பங்களிப்பை, போர் முடிந்த பிறகு போர் வீரர்களுக்கு அந்த காயத்தை சரி பண்ற மாதிரி நிறைய சிறப்பு பங்களிப்பாட்டு இருந்தாங்க ஒரு நர்ஸா இருந்துகிட்டு. அதனால அவருடைய பிறந்தநாள், ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் பிறந்தநாள் மே 12 என்ன தினம்? உலக செவிலியர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, 1965 ஆண்டு முதல் சர்வதேச செவிலியர் கவுன்சில் ஆனது இந்த தினத்தை அனுசரித்து வராங்க. 1974 ஆண்டு மே 12 சரியா அந்த தேதி தான் அதிகாரப்பூர்வமாக சர்வதேச செவிலியர் தினமாக அறிவிக்கப்பட்டு உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. சார் ஃபர்ஸ்ட் 65, ஆனால் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 1974 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? முக்கியமான ஒரு அப்டேட் பாருங்கம்மா. இது நம்ம நிறையா ஓகேவா எப்போதுலேருந்து நம்ம 2-3 மாதமாகவே நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செய்திகளை இந்த ஸ்கீமை பற்றி பார்த்துருக்கோம். ரீசெண்டாக ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு என்னன்னு சொல்லி பாருங்க. சரியா? விபிஜி ராம்ஜி திட்டம் சரியா 1 ஜூலை 2026 முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. சரியா? ரொம்ப முக்கியமானது பாருங்க. விபிஜியோட விரிவாக்கம் வந்து சரியா, விபிஜி ராம்ஜியோட ஃபுல் ஃபார்ம் விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஷ்கர். சரியா? அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின். இதில் கிராமிங்கிற வார்த்தை இல்லை, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மத்திய அரசானது, அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படிங்கிற பேர்ல ஒரு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்திற்கு மாற்றாக தான் அந்த புதிய திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பேருமா? விபிஜி ராம்ஜி திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த திட்டமானது வரும் 2026 ஜூலை 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடர்பாக கருத்துக்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுமக்கள் இந்த திட்டம் தொடர்பாக உங்களோட ஒபினியன் எல்லாமே சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலம் மை கவ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் மூலமாக மத்திய அரசின் திட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியும். என்ன பேருமா? மை கவ் போர்ட்டல். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மை கவ். ஓகே, அடுத்து பாருங்க. விக்ஷித் பாரத் வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத சட்டம் என்ற பெயரில் இந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சரியா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அந்த பெயரில் செயல்படுத்த திட்டத்தின் மூலம்
100 நாட்கள் கிராமங்கள்ல அந்த வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் அந்த 100 நாட்கள் என்பது 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் சரிங்களா பாருங்க, பரிமாற்ற செயல்முறை என்னன்னு சொல்லி பாருங்க. தற்போதைய EKYC சரியா, நோ யுவர் கஸ்டமர்ஸ் சரிபார்க்கப்பட்ட வேலை அட்டைகள் புதிய கிராமின் ரோஜ்கர் உத்தரவாத அட்டைகள் வழங்கும் வரை செல்லுபடியாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு 2026-27 எவ்வளவு சொல்லி பார்த்தீங்கன்னா 95,692.32 கோடி ஆகும். சரியா, இதுக்கு முன்னாடி அந்த MGNREGS திட்டத்திற்காக அந்த மொத்த நிதி ஒதுக்கீடு யாருடையது? மத்திய அரசின் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும். 100% யாருடைய செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆனால் அந்த புதிய அந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் சரிங்களா அந்த நிதி சுமையை மத்திய அரசானது மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்றாங்க. எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 60-40 சரிங்களா, மத்திய மாநில அரசுகளின் நிதி பகிர்வு பொதுவாக 60-40 60 ரூபாய் 100 ரூபாய் செலவு அப்படின்னா அதுல 60 ரூபாய் மத்திய அரசோட செலவா இருக்கும், 40 ரூபாய் மாநில அரசா இருக்கும். சரிங்களா, இது பொதுவாக. இதே இது அந்த மாநிலமானது ஒரு மாநிலமானது வடகிழக்கு பகுதியிலேயோ அல்லது இமாலயா சரி இமயமலை பகுதியிலேயே இருந்தது அப்படின்னா லொகேஷன் அதற்கான நிதி பகிர்வு விகிதம் 90:10 90 ரூபாய் 190 ரூபாய் மத்திய அரசு செலவு பண்ணுவாங்க, நீ 10 ரூபாய் மட்டும் செலவு பண்ணா போதும் சொல்லியிருக்காங்க. சில சலுகைகளை கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு சரிங்களா. ரொம்ப முக்கியமானது விபிஜி ராம்ஜி திட்டம் ஜூலை 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரப்போகுது. நிதி பங்கீடு 60-40 ஜெனரலா இந்த குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு வடகிழக்கு இமயமலை பகுதிகளுக்கு 90-10 மறந்துடாதீங்க சரிங்களா. அதே மாதிரி வேலை வாய்ப்பு 100ல இருந்து 125 இன்க்ரீஸ் பண்றாங்க. அடுத்த முக்கியமான ஒரு விழிப்புணர்வு தொடர்புடைய முக்கியமான செய்தி பாருங்க. இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்து நடைபெறும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பாருங்க. தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒரு அறிக்கை அப்படின்னா யார் வெளியிடுற அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு சொல்லுவாங்க, NCRB. இந்த அமைப்பு தான் ஒரு டேட்டா வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன்படி 2024ஆம் ஆண்டு இந்தியாவில் 4.95 லட்சம் சாலை விபத்துகள் நிகழ்ந்துள்ளது சரியா. இது அதுக்கு முந்தைய வருஷம் பார்த்தீங்கன்னா 4.91 லட்சம் விபத்துகள். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த 2024ஆம் ஆண்டுல 69,828 சாலை விபத்துகள் நிகழ்ந்திருக்கின்றன. இதன் மூலம் இந்தியாவிலேயே 2024ஆம் ஆண்டில் இந்த நம்பர் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட் வந்து மேக்ஸிமம் நம்பர்ஸ் எங்க தான் நடந்திருக்குது? தமிழ்நாட்டில். ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஏற்கனவே தமிழ்நாடு தான் டாப்ல இருக்கு. இதன் மூலம் இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துகள் நடைபெறும் மாநிலமாக தமிழ்நாடு தொடர்கிறது. ஓகேவா. சாலை விபத்துகளில் நாடு தலைய அளவில் 1.99 லட்சம் உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த உயிரிழப்புல டாப்ல இருக்குது உத்தரப்பிரதேசம் சரியா. நம்பர் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ல தமிழ்நாடு, அந்த ரோட் ஆக்சிடென்ட்ல ஏற்படும் அந்த டெத்ல டாப்ல இருக்குது உத்தரப்பிரதேசம். 2 மாநிலங்களும் அப்படியே அவங்க வர்றாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டில் நிகழ்ந்த சாலை விபத்து உயிரிழப்புகளின் எண்ணிக்கை சரியா, இழப்புகளின் எண்ணிக்கை 20,390. தேசிய அளவிலான சாலை விபத்து உயிரிழப்புகளில் இது 10.2%. 110% இந்த சாலை விபத்தினால் ஏற்படும் மரணம் தமிழ்நாட்டில் நடக்குது. கவனமா இருக்கணும், விழிப்புணர்வு இருக்கணும் சரிங்களா. இந்தியாவிலேயே அதிகமாக தமிழகத்தில் இருசக்கர வாகன விபத்துகளில் 11,786 பேர் உயிரிழந்துள்ளனர். ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. 2 வீலர்ல தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குன்னு சொல்றாங்க சரியா. அடுத்து ரீசெண்டா நியூஸ்ல வந்த முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. Z+ பாதுகாப்பு அப்படின்னா யாருக்கு வழங்குவாங்க, ரீசெண்டா எதுக்கு நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. Z+ பாதுகாப்பு என்பது இந்தியாவில் மிக உயர்மட்ட அச்சுறுத்தல் உள்ள விஐபிகளுக்கு சரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா VVIPக்கு மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் மிக உயர்ந்த ஒரு பாதுகாப்பு வகைகளில் ஒன்றாகும் சரி. Z+ இப்படி நிறைய இருக்கு சரிங்களா. இதில் பாருங்க, இதில் 10க்கும் மேற்பட்ட Z+ பாதுகாப்பு அப்படின்னா 10க்கும் மேற்பட்ட NSG நேஷனல் செக்யூரிட்டி கார்டு சொல்லுவாங்கல்ல, அந்த NSGயோட கமாண்டர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் என மொத்தம் 55 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க சரிங்களா. அது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க பொதுவாக சொல்லி பாருங்க. பிரதமர், குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள் மற்றும் உயிருக்கு அதிக ஆபத்து உள்ள முக்கிய பிரபலங்களுக்கு இந்த Z+ பாதுகாப்பு வழங்கப்படும் சரியா. நிர்வாகம் யாருக்கு கீழே இந்த பாதுகாப்பு வழங்கப்படுகிறது சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இந்த பாதுகாப்பு வழங்கப்படுகிறது சரிங்களா. இது எதுக்கு ரீசனா நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, சமீபத்தில் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த Z+ பாதுகாப்பு மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது சரியா. யாரு இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க, எந்த அமைச்சகம் சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறோம், விட்டுறாதுங்க சரிங்களா. ஓகே. அடுத்து தமிழக சட்டப்பேரவையின் புதிய தலைவர் சரி, லோக்சபாவோட சரி நம்ம அசம்பிளியோட நம்முடைய ஸ்பீக்கர் யார் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரிங்களா.
தமிழ்நாட்டில் சமீபத்தில் 17வது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆட்சி பிடிச்சிருக்காங்க. புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். சரிங்களா? 17வது சட்டப்பேரவையின் புதிய சபாநாயகராக யாரை தேர்ந்தெடுக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகர் அவர்கள். சரியா? மே 12, 2026 அன்று போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி, மே 10ஆம் தேதி புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருந்தாங்க. புதிய சபாநாயகராக பொறுப்பேற்றுள்ளவர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள். மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சரிங்களா போட்டியிட்டவர். எங்க வந்து விண்மணி சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? சரி, நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு மரபு இருக்குது. அந்த மரபின்படி அவையின் முன்னவராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு செங்கோட்டையன் அவர்களும் எதிர்க்கட்சியின் தலைவராக இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஜேசிடி பிரபாகர் அவர்களை அழைத்து சென்று கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு சட்டப்பேரவை தலைவர் இருக்கையில் அமர வைத்தனர். இது ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ற ஒரு சிறப்பம்சம். அதே மாதிரி தமிழ்நாடு சட்டப்பேரவையின் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எம் ரவிசங்கர். இவர் துறையூர் தொகுதியின் எம்எல்ஏ ஆவார். குறிப்பிடத்தக்க. சரிங்களா? ஓகே. இந்த சபாநாயகர் சப்ஜெக்ட் எப்படி உள்ள வரும்னு சொல்லி பாருங்க. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு சரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 178 என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்த செய்தி பாருங்க. அஸ்ஸாம் மாநிலத்தின் புதிய முதலமைச்சர். சரி, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் நடந்திருக்குது. புதிய அரசு வந்திருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஸ்ஸாம்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிமந்த பிஸ்வா சர்மா. ஏற்கனவே அங்க இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவரும் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர்கள் தான் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. சரிங்களா? கவகாத்தில் நடைபெற்ற விழாவில் அந்த அஸ்ஸாம் மாநிலத்தின் ஆளுநர் லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க? கவர்னர். இப்படி வரும்போது யார் புதிய முதலமைச்சர், யார் ஆளுநருங்கிறதையும் பார்த்துக்கோங்க. மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்லையோ சரிங்களா, அல்லது எது ரைட் பேர் ராங் பேர் கொடுத்து கூட எக்ஸாம்ல கேட்கலாம், விட்டுறாதீங்க. சரியா? 2026 அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி 126 இடங்களில் 102 இடங்களை வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு பெரிய வெற்றி அஸ்ஸாம்ல. சரிங்களா? அஸ்ஸாம்ல மொத்த தொகுதியில் எண்ணிக்கை எவ்வளவுமா? 126. மறந்துடாதீங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் 234 இருக்குல்ல, அதே மாதிரி அஸ்ஸாம்ல 126 தொகுதி. அங்கதான் வின் பண்ணியிருக்கிறாங்க பிஜேபி. அடுத்து பாருங்க. நேஷனல் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்ட். சரியா? தேசிய லெவல்ல ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகள் வழங்கப்படுகிறது. யாருக்காக? சரியா, செவிலியர்களுக்காக. 2026ஆம் ஆண்டுல யாருக்கும் சொல்லி பாருங்க. இந்த விருதானது இந்தியாவில் சரிங்களா தேசிய அளவில் செவிலியர்களுக்கு வழங்கப்படும் ஒரு உயரிய கௌரவம் சொல்றாங்க. சரிங்களா? இந்த விருதானது சர்வதேச செவிலியர் தினமான மே 12ஆம் தேதியை முன்னிட்டு வழங்கப்பட்டது. சரிங்களா? இந்த விருதுகள்ல மொத்தம் எவ்வளவு பேருக்கு வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. 15. சரி, 15 செவிலியர்கள் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விருதுகளை வழங்கியவர் இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள். சரிங்களா? வழங்கப்பட்ட இடம் டெல்லியில் அமைந்துள்ள ராஷ்டிரபதி பவன். சரி, ராஷ்டிரபதி பவன் என்பது திரௌபதி முர்மு அவர்கள் தங்கியிருக்கிற குடியரசுத் தலைவர் மாளிகையோட பேரு, மறக்காதீங்க. சரியா? விருது விபரம் என்ன இந்த விருதுல கொடுக்கணும் அப்படின்னு இந்த உயரிய விருதானது சான்றிதழ், ஒரு பதக்கம் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசை உள்ளடக்கியது. சரிங்களா? இந்த விருதானது எந்த அமைச்சகத்தின் மூலம் வழங்கப்படுகிறது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, பிரசிடென்ட் அவர்கள் வழங்கினாலும் இந்த விருதானது இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. சரிங்களா? இந்த 15 பேர்ல ஒரு நபர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு செவிலியர். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் சண்முக சுந்தரம் அவர்கள், சென்னையை சேர்ந்தவர். இவர் தான் இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகள் வென்றதுல ஒரு நபர். ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் லெவல்லையும் பார்த்துக்கணும். அப்படியே அந்த விருதை வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சிறப்பாக இருக்கும். சரிங்களாமா? ஓகே. உலக அந்த செவிலியர் தினம் மே 12, மறந்துடக்கூடாது. சரிங்களாமா? அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய செய்தி பாருங்க. 14C RBI இடையே ஒப்பந்தம் அப்படின்னு என்னன்னு சொல்லி பாருங்க. இணையவழி நிதி மோசடி. நிறைய மோசடி நடக்குது ஆன்லைன் மூலமா. சரியா? உங்களுக்கு அதிர்ஷ்ட பரிசு விழுந்திருக்குது. சரியா? இதுக்கு வந்து நீங்க ஒரு கமிஷன் மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா போதும். ஓடிபி நம்பர் சொல்லுங்க, உங்க டேட்டா, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு டைம் முடிஞ்சு போச்சு, நாங்க வந்து ஆன்லைன்ல சரி வச்சுக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இணையவழி மூலமாக நிதி மோசடி நடக்குது. இந்த இணையவழி நிதி மோசடிக்கு பயன்படுத்தப்படும் வங்கி கணக்குகளை முடக்குவதற்காகவும் மத்திய அரசின் இணையவழி குற்ற தடுப்பு முகமையான
பார்த்துக்கோங்க 14C மத்திய அரசின் இணைய வழி குற்ற தடுப்பு முகமை அந்த ஏஜென்சியோட பேரு 14C. இந்த 14C மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி புத்தாக்க மையம் சரியா ஆகியவை இடையே தான் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU வந்து கையெழுத்தா இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. சரி, அந்த 14C என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இந்த 14C சரியா 14C அப்படிங்கிறது இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் சொல்லுவாங்க. சரி, இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் சொல்லுவாங்க, செயல்படுகிறது. சரி, இப்படியும் கேட்கலாம். இந்த 14C அமைப்பு எதுக்கு கீழே செயல்படுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. சரி, இந்த ஒப்பந்தமானது செயற்கை நுண்ணறிவு சரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் சட்டவிரோத வங்கி கணக்குகளை முடக்க வழிவகை செய்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் 14C முகமையின் நிர்வாகத்துறை IG எம் ரூபா அவர்களும் RBIH தலைமை செயல் அதிகாரி ஷாகில் கின்னி அவர்களும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கிறாங்க. சரி, நமக்கு தெரிய வேண்டியது இந்த அமைப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எதற்கு இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து ஏப்ரல் மாதத்தில் சில்லறை பணவீக்கம் சரியா பாருங்க 3.48%. சரியா? இது எதுக்கு அப்படிங்கிற இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. மாதம் உள்ள செய்தி தேவையில்லை, ஆனா இது ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையா பாருங்க. உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பினால் இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் சரியா CPI சொல்லுவாங்க, கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சரியா சில்லறை விலை பணவீக்கமானது கடந்த ஏப்ரல் மாதத்தில் 3.48% அதிகரித்துள்ளது. இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியா இருந்தது, இப்போ ரீசெண்டா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? 2024ஆம் ஆண்டு சரி 2024ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்ட புதிய கணக்கீட்டு முறையின் கீழ் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள 4வது மாத தரவு இது. சரி, ரொம்ப முக்கியமானது. அந்த பணவீக்கத்தை கணக்கிடுவதற்கான புதிய அடிப்படை ஆண்டு பேஸ் இயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2024. இந்த பாயிண்ட் தான் முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புதிய கணக்கீட்டு முறைகளை 4வது மாதமாக இந்த டேட்டா வந்து வெளியிட்டுக்கிறாங்க, மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே, இந்த சில்லறை விலை பணவீக்கமானது தற்போது சரியா கொஞ்சம் அதிகரித்திருந்தாலும் இந்திய ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள டார்கெட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 4%. சரியா? அப்ப சில்லறை விலை பணவீக்கம் எவ்வளவு இருந்தா ஓகே பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க 4%. அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளவுதான் இருக்குது 3.48 தான். ஓகேவா? பரவாயில்லன்னு சொல்றாங்க. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா அடுத்த மே மாசத்துல இந்த சதவீதம் அதிகரிச்சிருக்குது, 4% தாண்டி போயிருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு நியமனம் பாருங்க. CBI இயக்குனரின் பதவிக்காலம் நீட்டிப்பு அப்படின்னா யாரோ ஒருத்தர் இதுக்கு முன்னாடி தலைவராக இருக்கிறாங்க, அவங்களுடைய பதவிக்காலம் இந்த டெனர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. யாருன்னு சொல்லி பாருங்க. CBI இயக்குனராக தற்போது பதவியில் உள்ளவர் பிரவீன் சூட். சரி, பிரவீன் சூட் அவர்கள் அவருடைய பதவிக்காலம் மேலும் ஒரு ஆண்டிற்கு அதாவது மே 24, 2027 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரவீன் சூட் அவர்கள் 1986ஆம் ஆண்டு கர்நாடகா கேடர் IPS அதிகாரி ஆவார். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? இவர் 2023ஆம் ஆண்டில் 2 ஆண்டு காலத்திற்கு நியமனம் செய்யப்பட்டார். எப்போ? மே 2023ஆம் ஆண்டுல. சரியா? அப்ப 25ல் அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருக்கும். முடிஞ்ச பிறகு 2025ஆம் ஆண்டில் இவரின் பதவிக்காலம் மேலும் ஒரு ஆண்டிற்கு நீட்டிக்கப்பட்டது. அப்போ எத்தனை வருஷம்? ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம், ஓகேவா? அதுக்கப்புறம் சரி 3 வருஷம், அதுக்கப்புறம் 1 இயர். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சூழல்ல மத்திய அமைச்சரவையின் நியமன குழுவானது இதற்கான ஒப்புதலை வழங்கியிருக்கிறாங்க. இதோட விதிமுறைகள் சரிங்களா, அதோட பதவி காலத்தை CBI இயக்குனரோட பதவி காலம் எவ்வளவு வருஷம் இருக்கலாம் அதற்கான அந்த விதிமுறைகள் பாருங்க. CBI இயக்குனர் பதவி காலத்தை ஆண்டிற்கு ஒரு முறை என மொத்தமாக 5 ஆண்டுகள் வரை நீட்டிக்க டெல்லி சிறப்பு போலீஸ் ஸ்தாபன திருத்த சட்டம் அனுமதி வழங்குகிறது. சரிங்களா? பார்த்துக்கோங்க பின்னணி. மே 2023ஆம் ஆண்டில் பதவியேற்ற பிரவீன் சூட் அவர்கள் கடந்த 2025ஆம் ஆண்டில் அவருடைய பதவி காலம் முடிஞ்சது. மேலும் 1 ஆண்டுகள் பதவி நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இது 2வது நீட்டிப்பு. கரண்ட்ல ரீசன் 2026ஆம் ஆண்டுல மறுபடியும் 1 வருஷம் நீட்டிப்பு பண்ணிருக்காங்க. மொத்தம் எத்தனை வருஷம் வந்துடும்? 5 ஆண்டுகள். ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அடுத்து இந்த CBI அமைப்பானது உருவாக்கப்பட்ட வருஷத்தை பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அது ஃபுல் ஃபார்ம் என்னது? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சரிங்களா? 1963ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. எதன்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946. சரியா? 46 டெல்லி சிறப்பு போலீஸ் சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட வருஷம் மறந்துடாதீங்க, 1963ல. சரியா? CBI. ஓகேவா? இந்த CBI அமைப்பு தான் இந்தியாவின் முதன்மையான உயர்மட்ட புலனாய்வு அமைப்பு. சரியா? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஊழல், ஒரு பொருளாதார குற்றங்கள், சில பெரும் மோசடிகள், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிரைம் நடந்திருந்தாலும் சரி, மாநிலங்களுக்கு இடையே ஒரு முக்கிய குற்றங்களை விசாரிக்கும் அமைப்பாக இந்த CBI செயல்படும். சரிங்களா? இது தவிர பிரதமர் அலுவலகத்தின் கீழ் வரும் பணியாளர்
பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. எதற்கு கீழ் செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் இந்த பாயிண்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிபிஐ சரிங்களா. அதே மாதிரி இந்த சிபிஐ அமைப்பு இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி ஒரு கனெக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்டர்போல் அமைப்பு, சார் இன்டர்போல் அப்படின்னா சர்வதேச காவல்துறை அமைப்புன்னு சொல்லுவாங்கல்ல, இன்டர்போல் அமைப்பு என்று அழைக்கப்படும் இந்த பன்னாட்டு காவல்துறைக்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அமைப்பாக செயல்படுகிறது இந்த சிபிஐ. மறக்க கூடாது சரிங்களா. இதே மாதிரி இந்த பாரத் போல் ஒன்று இருக்கு சரிங்களா. இன்டர்போல் அமைப்பு அப்படிங்கிற மாதிரி பாரத் போல் அப்படி சொல்லுவாங்க. ஒரு பொருளாதார குற்றம் அல்லது ஏதோ ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருப்பாங்கல்ல, அவங்கள கண்டுபிடிப்பதற்காக நம்மளுடைய அந்த சிபிஐ அமைப்பு உருவாக்கிய ஒரு போர்ட்டலுக்கு தானே பேரு பாரத் போல் சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாரத் போல், இங்க பாக்குறது இன்டர்போல். ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு போனஸ் கேள்வி. இன்டர்போல் அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, அதோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. சர்வதேச காவல்துறை அமைப்பு எந்த வருஷம் உருவாக்குனாங்க, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குங்கிறத ரொம்ப கிளியரா சொல்லுங்க சரிங்களா. எந்த ஒரு பொருளாதார குற்றம் எது நடந்தாலும் சரி அதை விசாரிக்கிற தலைமை அமைப்பு இந்தியாவோட சிபிஐ. ரொம்ப முக்கியமானது. நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு இதுல கேள்வி இடம்பெற்று இருக்கு, விட்டுறாதீங்க சரிங்களா. அப்ப பாரத் போலுக்கும் இன்டர்போலுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது சரிங்களா. தொடர்ந்து நம்ம நடப்பு செய்தியில சிறப்பான முறையில் தொடர்ந்து நம்ம வழங்கிட்டு இருப்போம். நடுவில் கேட்கிற கேள்விகளுக்கு நல்லா பதில் சொல்லுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு நோட்டு போட்டு இந்த நடப்பு செய்தியில மறக்காம எழுதிக்கிட்டே இருங்க. கையால எழுதின நோட்ஸ் தான் எப்பவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிஎஃப் ஜெராக்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் பார்க்கலாம், ஆனா மெமரியில் இருக்காது. கையில எழுதினா மட்டும் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான அரசு பணியை நீங்க உறுதி செஞ்சுக்கோங்க சரிங்களா. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.